பாண்டியஸ்ட சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு வழக்கம் போல் பீச்சில் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் வந்து ராஜி பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்பவே அழகாக ரசிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு விளையாண்ட வரைக்கும் போதும் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 3 நாலு தடவை பீச்சுக்கு வந்தாச்சு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நீயும் அதில் சந்தோஷமாக தான் விளையாடிட்டுருக்க. உனக்கு தான் தெரியல இந்த பீச்சு எனக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி நம்ம அங்கே ஏதோ காம்படிஷன் எடுக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி சில பேர் இருக்காங்க. ப்ரோக்ராமும் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் கதிரும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிரும் வேண்டிய அளவுக்கு அதில் பணத்தை வந்து போட்டு விடுறாங்க. ராஜி கதிர் பணத்தை போடுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்தாலையும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு அங்கே காசை வசூல் பண்ணுறவங்கிட்ட ஓடி போயிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடினோம், அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு சூப்பரான ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க. ராஜி வந்து அது ரொம்பவே அழகாக ரசிச்சிட்ருக்காங்க. உயிரென நான் இருப்பேன் அந்த சாங்ஸை தான் கதிர் வந்து பாடுறாங்க. அதை ராஜி வந்து ரொம்பவே அழகாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீ இவ்வளோ அழகாக பாடிட்டுருக்கியா, ஆமா இந்த சாங்கை நீ யாருக்காக பாடுற? நேற்று வந்து ஒரு அம்மா குறி சொல்லிச்சில்ல, அந்த அம்மாவுக்காக நான் பாடினேன். என்ன நக்கலா என்ன? நான் யாருக்காக அந்த பாட்டை பாடியிருப்பேன்னு உனக்கு தெரியாத என்ன? தெரியும், இருந்தாலையும் பாடுறவங்க வாயால் கேட்டால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜி இருந்துட்டு சரி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இந்த பக்கம் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படியே சொல்லிட்டு ஃபோனையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்ல அஞ்சலி என்ன விஷயம்? ஆமாம், குன்றத்தூர் வந்ததுக்கப்புறமா இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ல. ஆமாம் எங்கே உனக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் எங்கே? அவங்களால ஞாபகம் வச்சுருப்பியா? ஏன் ஞாபகம் வைக்காமல்? எனக்கு எல்லாரையும் நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆளுக்குள்ளேயே ஒரு மூலையில் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த பொங்கல் தீபாவளி வந்ததா ஏதோ கொஞ்சம் மெசேஜ் பண்ணிப்போம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படியே சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பா வந்திருக்காரு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னும் நீ அப்பாவுக்கு பயந்த பிள்ளையாக தான் நீ இருக்கியா அப்படியே சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து கலாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணன் இருந்துட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு அதிசயமாக கோயிலுக்கெல்லாம் வேற போயிட்டு வந்த, என்ன விஷயம்? வேண்டுதல் பலமோ? ஆமாப்பா, வேண்டுதல் என்னது கிடையாது, அம்மாவுடையது. அம்மாவுக்கு சீக்கிரமாக உங்கள் மேலே இருக்கிற கோபம் எல்லாமே குறையணுமா, அதனால தான் அம்மா கோயிலில் வேண்டுதல் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா நீங்கள் அம்மா கிட்ட பேசலாம்ல, அம்மா என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிடுச்சு, ஏதோ ராஜி நம்ம வீட்டு ராஜி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி மேலெல்லாம் நான் எந்த கோவமும் செய்ய மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு விருந்துக்கான வந்தவங்க என்ன மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க பார்த்த இல்லை, சாப்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சாலே இது வரைக்கும் கடையில் ஒரு மிளகாவோ இல்லை கடுகோ இல்லை புளியோ ஏதோ ஒன்று கம்மியானால் கூட அந்த விஷயத்த கூட நான் அவகிட்ட நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தான் என் பொண்டாட்டியும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னும் போது உங்கள் அண்ணனுங்க கதிரை போட்டு என்னம்மா அடி அடித்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. மீனா அரசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து நடந்த எல்லா விஷயத்துக்கும்
முக்கிய காரணமே உங்க அம்மா மட்டும்தான். ஆனா அந்த விஷயத்த எவ்வளோ ஈஸியா மறைச்சுட்டா பார்த்துல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. விடுங்கப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அம்மா கிட்ட பேசுங்க. என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது என்ன அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் ராஜி வந்து ரூம்ல இருக்காங்க. கதிர் வராங்க. காலிங் பெல் அடிச்சதுமே கதவ போய் திறந்து விட்டுறாங்க. யார் என்னன்னு கூட கேட்க மாட்டியா? அப்படியே கதவ திறக்குருவியா? அப்படியே சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கும், "நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தா கூட நீ வருவேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, என்ன இது கையில ஏதோ பின்னாடி மறைச்சு வச்சிருக்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "ஒண்ணும் இல்லையே, நீ ஒண்ணும் இல்லன்றதுலயே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்னன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கும். பார்த்தா பூ. அந்த பூவ பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா கையில குடுத்தா எப்படி? தலையில வச்சு விடுன்னு சொல்றாங்க. தலையிலயும் அதே மாரி வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பனீர் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.